துபாய் கண்ட்ரில ஒரு சின்ன ரூம் எடுத்துக்கிட்டு ரமேஷ் ஆனந்த்ங்கிற ஃப்ரெண்ட்ஸ் வாழ்ந்துட்டு வந்தாங்க. 2 பேரும் கிடைச்ச வேலையை செஞ்சுக்கிட்டு கிடைச்ச சாப்பாட சாப்பிட்டுக்கிட்டு சாப்பாடு இல்லாதப்போ தண்ணிய குடிச்சு வயித்தை நிரப்பிப்பாங்க. ஒரு நாள் ராத்திரி 2 பேரும் அவங்கவங்க குடும்ப கஷ்டத்தை பத்தி பேச ஆரம்பிச்சாங்க. அனாமிகா அண்ணி அவ்ளோ சொன்னதுக்கு அப்புறமா கூட நீங்க இப்படி வீட்டை விட்டு வந்தது எனக்கு பிடிக்கல ரமேஷ் அண்ணா. உண்மையை சொல்லணும்னா எனக்கு வாழ்க்கையே வெறுத்து போச்சு. ராத்திரி பகலன்னு பார்க்காம அம்மா அப்பாக்காகவும் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்காகவும் வேலை செய்யணுமா? வயசான அப்பா அம்மா மட்டும் இல்ல, வயித்துல பிறந்த குழந்தைங்க, கட்டண மனைவி, எல்லாருக்கும் ஏதாவது ஒரு ஆரோக்கிய பிரச்சனை, இறப்பு பொறப்பு, அப்பா எல்லாத்துக்கும் பணம் தேவை. அதான் எனக்கு வாழ்க்கையே வெறுத்து போச்சு. எவ்வளோ விரக்தி வந்தாலும் அனாமிகா அண்ணி விரக்தி வந்துருச்சுன்னு சொல்லி உங்களை விட்டுட்டு எங்கேயோ போகல இல்லையா? குடும்ப கஷ்டத்துக்கு நான் பக்கோடா வியாபாரம் பண்றேன், மாமனார் மாமியார நான் பாத்துக்கிறேன், குழந்தைங்கள அவங்க பாத்துப்பாங்கன்னு சொன்னதுக்கு அப்புறமும் நீங்க இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கிறது, அத சொல்லும் போது கொஞ்சம் யோசிச்சிருந்தா நான் இவ்ளோ தூரம் வந்திருக்க மாட்டேன். நான் முடிவெடுத்த நேரத்துல அம்மா அப்பா மனைவி மக்கள் எந்த ஞாபகமும் இல்ல. அவங்கள விட்டுட்டு வர்றதுதான் நல்லதுன்னு தோணுச்சு. அதனாலதான் எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறமா எப்படியோ துபாய்க்கு வந்து சேர்ந்துட்டேன். 2 நாள் பிளாட்ஃபார்ம்லயே படுத்திருந்தேன். வேலை தேடினப்பதான் நீ எனக்கு கிடைச்ச. அனாமிகா அண்ணி உங்களுக்கு கொடுத்த மாதிரி என் மனைவி எனக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணியிருந்தானா நான் இந்த துபாய்க்கே வந்திருக்க மாட்டேன். என் மனைவிக்கு பண பைத்தியம் பிடிச்சிருக்கு. எவ்வளோ பணம் கொடுத்தாலும் இன்னும்னு கேட்டுக்கிட்டே இருப்பா. அவ தொல்லை தாங்க முடியாம தான் நான் இப்படி துபாய்க்கு வந்துட்டேன். நான் இங்க வந்து 1 மாசம் ஆச்சு. அங்க எல்லாரும் எப்படி இருக்காங்க? குழந்தைங்க அம்மா அப்பா அனாமிகாலாம் நல்லா இருக்காங்களா? ஒரு வார்த்தை கூட பேசல, ஒரு ஃபோன் கூட பேசலையே அப்படின்னு ரமேஷ் கவலையோட கண்ணீர் விட்டான். பெட்ல சோகமா உட்கார்ந்துட்டு இருந்த மருமக அனாமிகா கிட்ட மாமியார் சாரதா வந்தாங்க. மருமகளே, நீ எவ்வளவு உட்கார்ந்து ஃபீல் பண்ணாலும் விரக்தி வந்துருச்சுன்னு போனவன் திரும்ப வர போறதில்ல. நம்ம கஷ்டமும் தீர போறதில்ல. அவன் வீட்டை விட்டு போய் 1 மாசம் ஆயிடுச்சு. ஒரு ஃபோன் கூட பண்ணலனா அவனுக்கு நம்ம மேல எவ்ளோ விரக்தி இருக்குன்னு யோசி. உங்களுக்காக எனக்காக இல்லனாலும் குழந்தைங்களுக்காக வருவாருன்னு இந்த 1 மாசம் உங்கள மாதிரி நானும் பொறுமையா காத்திருந்தேன். ஏண்டிமா, அவனுக்காக காத்திருந்து கண்ணுதான் பூத்து போதுமே தவிர அவன் வரா மாதிரி தெரியல. இப்ப நம்ம வீட்டை விட்டு ஓடி போன அவனை பத்தி நினைக்கிறத விட ஆக வேண்டிய காரியம் என்னன்னு பாக்கணும். குழந்தைங்கள பத்தி தானே யோசிக்க சொல்றீங்க அத்தை? ஆமாமா, ஓடி போனவனுக்காக வாழற குழந்தைங்களோட வாழ்க்கைய கெடுக்க கூடாதுல்ல. ஏதோ நம்மளால முடிஞ்ச வேலைய செஞ்சுக்கிட்டு நம்ம வாழணும். குழந்தைங்கள படிக்க வைக்கணும்ல. முடிஞ்ச வேலைன்னா என்ன அத்தை? எனக்கு சமைக்கிறது தவிர வேற எதுவும் தெரியாது. எங்கேயாவது சமயக்காரி வேணும்னா சொல்லுங்க அத்தை, நாங்க போறேன். சரி மருமகளே, வாசல்ல இருக்க உங்க மாமா உன்னை கூப்பிட்டாரு. நீ கவலையில உட்கார்ந்திருந்தத பார்த்து வந்த விஷயத்தையே மறந்துட்ட. வாமா, அவர் எதுக்கு கூப்பிட்டாருன்னு போய் கேப்போம் அப்படின்னு அங்கிருந்து சாரதா போனாங்க. பின்னாடியே அனாமிகாவும் வந்துட்டு இருந்தா. வெளியில நாற்காலியில பிரசாத் உட்கார்ந்து இருந்தாரு. அவருக்கு பக்கத்துல சாரதா நின்னுட்டு இருந்தாங்க. மாமா கூப்பிட்டீங்களா? ஆமாமா, இப்ப நாம ரமேஷ பத்தி நினைச்சு கவலைப்படுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லம்மா. நீ நல்லா சமைக்கிறவ, ஏதாவது வியாபாரம் பண்றியாமா? என்னது வியாபாரமா? என்னாலயா? அதெல்லாம் முடியாது மாமா. பயப்படாதடிமா, நானு உன் மாமா குழந்தைங்க எல்லாரும் சேர்ந்து செய்வோம். எப்போதும் உனக்கு நானும் உன் மாமனாரும் கூடவே இருப்போம். அப்படின்னா சரிங்க அத்தை, நீங்க இருக்கீங்கன்னா நான் எந்த வியாபாரம் வேணாலும் செய்யறேன். நல்லது மருமகளே, இப்படியே தைரியமா இருக்கணும். சொல்லுமா, என்ன வியாபாரம் பண்ற? எவ்ளோ செலவாகும்? எங்க செஞ்சா நல்லா இருக்கும்னு யோசிச்சு பாருமா. மாமா, குளிர்காலத்துல சூடா ஏதாவது இருந்தா சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்ல, எனக்கு சிக்கன் பக்கோடா ரொம்ப நல்லா செய்ய வரும். அதனால அதையே வியாபாரமா பண்ணலாம். அப்படியே செய்யலாம். நீ என்ன சொல்ற சாரதா? மருமக சொல்றது நல்லாதான் இருக்கு. நம்ம மருமக எல்லாத்தையும் நல்லாதான் செய்வா. அதுல இந்த சிக்கன் பக்கோடாவை ரொம்ப அருமையா செய்வா. இந்த வியாபாரத்தையே நம்ம பண்ணுவோம். மருமகளே, இந்த சிக்கன் பக்கோடா வியாபாரத்தை செய்யறதுக்கு எவ்வளவு செலவாகும்? அதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு பிரசாத் கேட்டதும் அனாமிகா லிஸ்ட் கொடுத்தான். பிரசாத் அதையெல்லாம் வாங்கிட்டு வர்றதுக்கு வீட்டை விட்டு கிளம்புனாரு. இப்படியே நாட்கள் போச்சு. அனாமிகா மெயின் ரோட்ல ஒரு சின்ன ஸ்டால வச்சு சுட சுட சிக்கன் பக்கோடா விற்க ஆரம்பிச்சான். பிரசாத் கல்லாப்பொட்டியில உட்கார்ந்தாரு. சாரதாவும் குழந்தைங்களும் எல்லாருக்கும் சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்படியே 1 வாரம் போச்சு. பையன் சம்பாதனை இல்லாத சாரதா குடும்பம்
ஒரு வருஷம் வரவுக்கு செலவுக்கு கஷ்டப்பட்டாலும் இப்போ மருமகளோட சம்பாத்தியத்தால எந்த பிரச்சனையும் இல்லாம வாழ்ந்தாங்க. அன்னைக்கு ஒரு நாள் ஈவினிங் ரொம்ப பனியா இருந்தது. மாமியாரும் மருமகளும் வழக்கம் போல சிக்கன் பக்கோடா வியாபாரத்தை செஞ்சுட்டு இருந்தாங்க. சுட சுட சிக்கன் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. வாங்கய்யா வாங்க, ஃப்ரெஷ்ஷான சிக்கன் பக்கோடா. இந்த குளிருக்கு கதகதப்பா சுட சுட சிக்கன் பக்கோடாவை சாப்பிடுங்க. ஒரு தடவை சாப்பிட்டீங்கன்னா திரும்ப திரும்ப சாப்பிட தோணும் அப்படின்னு அனாமிகா சிக்கன் பக்கோடாவை வித்துட்டு இருந்தா. சுட சுட சிக்கன் பக்கோடா சாப்பிடுறதுக்காக வந்தவங்களுக்கு சாரதா கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்படியே நேரம் போயிட்டே இருந்தது. ராத்திரி 10:30 மணிக்கு தள்ளு வண்டியில பாத்திரத்தை எல்லாம் வச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க. வழியில ஒரு இடத்துல பிச்சைக்கார மாதிரி நின்னுட்டு இருந்த ரமேஷ் அனாமிகாவையே பாத்துக்கிட்டு இருந்தான். அனாமிகா பயந்து போய், அத்தை நம்ம இந்த வழி போக வேண்டாம், வேற வழியா வீட்டுக்கு போவோம், வாங்க அத்தை. என்ன ஆச்சேமா, அவன் உன்னைய பாக்குறானா? ஆமா அத்தை, அதோ அங்க நின்னு என்னைய பாக்குறான் பாருங்க. நான் பாக்க மாட்டேன்டிமா, அங்க நிக்கறான்னு சொல்ற. அங்க பார்த்தேன்னா அங்க ஒருத்தரும் இருக்க போறதில்ல. இப்ப பாருங்க அத்தை, அங்க நிக்கிறான் அத்தை அப்படின்னு சொன்னதும் சாரதா திரும்பி பார்த்தாங்க. அங்க ரமேஷ் இல்ல. அனாமிகாவ கோபமா முறைச்சாங்க சாரதா. அனாமிகா எதுவும் பேசாம தள்ளு வண்டிய தள்ளிட்டு போனா. வேற வழியா மாமியாரும் மருமகளும் போயிட்டு இருக்கும் போது ரமேஷ் அங்க இருந்தான். சோகமா உட்கார்ந்துட்டு இருந்த ரமேஷ பார்த்தாங்க. அத்தை, நான் சொன்ன பிச்சைக்காரன் இவன் தான், இப்பவாவது என்ன நம்புங்க, அவன் எப்படியோ நம்மள ஃபாலோ பண்ணி இங்க வந்துட்டான் அப்படின்னு அனாமிகா சொன்னதும் சாரதா வேகமா போய் அந்த பிச்சைக்காரனை அடிச்சாங்க. ரமேஷ் அழுதுகிட்டு இருந்தான். சாரதா அடிச்சு அடிச்சு கலைச்சிட்டாங்க. நாளையில இருந்து இங்க இருக்கவே கூடாது, போ, எங்கேயாவது போ. இங்க இருந்த தெரிஞ்சவங்கள கூப்பிட்டு உன் கையு காலம் முறிச்சு போட்டுருவேன், போ அப்படின்னு அவனை பயமுறுத்தினாங்க. பையன் எங்க இருந்தாலும் எப்படி இருந்தாலும் எவ்வளவு கூட்டத்துல இருந்தாலும் பெத்த அம்மா கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லுவாங்க. வெறும் 6 மாசத்துல என்ன அடையாளம் தெரியாம போயிடுச்சா அப்படின்னா நான் எந்த கோலத்துல இருக்கேன்னு எனக்கு புரியுது அப்படின்னு சொன்னதும் சாரதாவும் அனாமிகாவும் ஷாக் ஆயிட்டாங்க. ரமேஷ் அங்கிருந்து வேகமா போனான். மாமியாரும் மருமகளும் போய்கிட்டு இருந்த ரமேஷ் பின்னாடியே போனாங்க. ரமேஷ பார்த்தாங்க, கண்ணீர் விட்டாங்க. டே ரமேஷா, என்னடா இப்படி ஆயிட்ட? உன்னை இப்படி பாக்குறதுக்கா நான் உயிரோட இருக்கேன்? ஐயோ கடவுளே, எனக்கு ஏன் இந்த நிலைமை அப்படின்னு அழுதுகிட்டு இருந்தாங்க. ரமேஷும் அழுதுகிட்டே, அனாமிகா, குழந்தைங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்டதும் அனாமிகாவோட துக்கத்தை அடக்க முடியாம ரமேஷ வந்து கட்டி புடிச்சுக்கிட்டு ஓன்னு அழுதுகிட்டே இருந்தா. கொஞ்ச நேரம் போனதும் பிச்சைக்கார மாதிரி இருந்த ரமேஷ வீட்டுக்கு கூட்டிட்டு போனாங்க. பிரசாதுக்கு ரமேஷ அடையாளம் தெரிஞ்சது. சந்தோஷமா, தம்பி ரமேஷா அப்பா அப்படின்னு ஒருத்தர் கட்டி புடிச்சுக்கிட்டாங்க, அழுதாங்க. கொஞ்ச நேரம் போனதும் ரமேஷ கூப்பிட்டுக்கிட்டு எல்லாரும் உள்ள போனாங்க. அம்மா பசிக்குதுமா அப்படின்னு ரமேஷ் கேட்டதும் அவங்க அம்மா மனசு தாங்கல. கொஞ்சம் கூட லேட் பண்ணாம சாப்பாடு குழம்பு ஊத்தி சாரதா ரமேஷ் கிட்ட வந்தாங்க. சாப்பிடுப்பா சாப்பிடு, இவ்வளவு நாள் எங்க இருந்தியோ, என்ன சாப்பிட்டியோ, சாப்பிடுப்பா, வயிறார சாப்பிடு அப்படின்னு சொன்னாங்க. ரமேஷ் வயிறார சாப்பிட்டான். தூங்கிக்கிட்டு இருந்த குழந்தைங்க கிட்ட வந்தான். ஹரிஷையும் பவ்யாவையும் பார்த்த உடனேயே ரமேஷால கண்ணீர் அடக்க முடியல. அன்பா குழந்தைங்கள தடவி கொடுத்தான். அனாமிகா அங்க வந்தா. ரமேஷ் அனாமிகாவை பார்த்து, உன் பேச்சு நான் அன்னைக்கே கேட்டிருக்கணும் அனாமிகா, என்ன மன்னிச்சிருவியா? நீ இல்லாம 6 மாசம் நரக மாதிரி இருந்தது. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, நீங்க எங்க போனாலும் எவ்வளவு நாள் இருந்தாலும் எங்களை தேடி கடைசியா வீட்டுக்கு வந்திருக்கீங்கல்ல, அதுவே போதுங்க அப்படின்னு 2 பேரும் பேசிக்கிட்டே இருந்தாங்க. அன்னைக்கு நாள் அப்படியே போயிடுச்சு. மறுநாள் காலையில ரமேஷ் தாடி எல்லாம் எடுத்துட்டு குளிச்சு சுத்தமா இருந்தான். அனாமிகா அதை பார்த்து சந்தோஷப்பட்டா. அப்பா, எங்களை விட்டுட்டு நீங்க எங்க போனீங்க? ஆமாம்பா, இவ்ளோ நாள் கழிச்சு இப்பதான் ஞாபகம் வந்தது உங்களுக்கு. உங்களை நான் என்னைக்கும் மறந்ததே இல்லடா, எப்போதும் என் கண்ணுல தான் இருப்பீங்க, நீங்க என் உயிர், என்னோட வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்கள அன்போட அணைச்சுக்கிட்டான். அன்னையில இருந்து அனாமிகாவோட சேர்ந்து சிக்கன் பக்கோடா வியாபாரத்தை சேர்ந்து செஞ்சாங்க, குடும்பத்தையும் காப்பாத்துனாங்க. மண் வீட்ல இருந்துகிட்டு கூலி வேலை செஞ்சுக்கிட்டு அதுல கிடைக்கிற பணத்தை வச்சு பவ்யா காவியாங்கிற தன்னோட 2 குழந்தைங்களையும் வளர்த்துக்கிட்டு இருந்தா அனாமிகா. அவகிட்ட அவ புருஷன் ரமேஷ் வந்தான். எதுக்காக நீங்க இங்க வந்தீங்க? வரும்போது உங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு வந்தீங்களா, இல்லன்னா அப்படியே வந்துட்டீங்களா? அனாமிகா, ஏதாவது பேசணும்னா வீட்டுக்குள்ளார போய் பேசலாமா, வா. இந்த மண் வீடுதான் என் வீடு, இங்க இருந்து நான் எங்கேயும் வரமாட்டேன். இப்படி கூலி வேலை செஞ்சுக்கிட்டு என் 2 குழந்தைங்களையும் நான் நல்லா பாத்துப்பேன். கிடைக்கிறத வச்சு படிக்க வச்சுக்கிறேன். நீங்க உங்க வீட்டுக்கு போங்க. இப்ப நீ வந்து
எங்க அம்மா கால்ல விழுந்து மன்னிச்சிருங்க அத்தை. இனிமே உங்க பேச்சுக்கு எதிர்பேச்சு பேசாம நீங்க சொல்ற வேலைய செஞ்சுக்கிட்டு நான் ஒழுங்கா இருப்பேன்னு சொல்றதுல உனக்கு என்ன? நான் ஒன்னும் பொய் சொல்லல, திருடலையே. 2 பெண் குழந்தைங்க இருக்காங்க. அவங்க வேகமா வளர்ந்துட்டு இருக்காங்க. அவங்கள வளர்க்க உதவியா இருக்கட்டும்னு வீட்லயே எனக்கு தெரிஞ்ச தையல் மிஷினை ஆன் பண்ண. அது உங்க அம்மாக்கு பொறுக்கல. அதுக்காக என்னையும் என் குழந்தைங்களையும் வெளியே போக சொல்லும்போது இந்த அன்பு எங்க போச்சுங்க? அனாமிகா, உனக்கு தான் தெரியும்ல, எங்க வீட்ல எங்க அம்மா பேச்சு தான் எடுப்படும். எங்க அம்மாவை யாராவது எதிர்த்து பேசினா என்ன ஆகும்? இதுக்குதான் நான் அந்த இடத்துக்கு வரலன்னு சொல்றேன். என்னை விட்டுடுங்க. இங்க இருந்து நீங்க கிளம்புறீங்களா? இந்த மாதிரி அடம் பிடிச்சா எப்படி அனாமிகா? அட்லீஸ்ட் குழந்தைங்களுக்காகவாவது வீட்டுக்கு வா அனாமிகா. இப்போ என்ன கேக்குறீங்க இல்லையா? இதே மாதிரி உங்க அம்மாவையும் கேளுங்க. அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு அனாமிகா சொன்னதும் ரமேஷ் மௌனமா அங்க இருந்து போயிட்டான். அனாமிகா ரமேஷை பார்த்து, அம்மானா மரியாதை இருக்கணும், மனைவினா அன்பு இருக்கணும், குழந்தைங்கன்னா உயிரே வைக்கணும். அதை விட்டுட்டு அம்மாவே உலகம்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பால்வாடியில இருந்து ஷாமலா வந்தா. என்னாச்சு அனாமிகா? ஏதோ சொல்லிட்டு இருக்க மாதிரி இருக்க. வாக்கா, டவுன்ல இருந்து இப்பதான் வரியா? ஆமா அனாமிகா, மண்டல அதிகாரி கிட்ட உன்னை பத்தி எடுத்து சொன்ன. நீ செய்யணும்னு நினைக்கிற வேலையை கூட எடுத்து சொன்ன. தையல் மிஷின் தராங்களாம் அப்படின்னு ஷாமலா சொன்னதும் அனாமிகாக்கு சந்தோஷம். அக்கா, உன் உதவிய நான் என்னைக்குமே மறக்க மாட்டேங்க்கா. என் உயிர் இருக்கிற வரைக்கும் உன்னை நான் மறக்கவே மாட்டேங்க்கா. ஐயோ அனாமிகா, ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யறோம், அவ்வளவுதான். இந்த ஆட்டோ சீனு கிட்ட சொல்லிருக்கேன், அவன் மிஷினை கொண்டு வந்துருவான். நீ கொஞ்சம் போய் தண்ணி கொண்டு வா. இதோ இப்பவே கொண்டு வரக்கா அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா உள்ள போனா. ஆட்டோல தையல் மிஷினை எடுத்துக்கிட்டு சீனு வந்தான். சீனு, அதை இப்படி எடுத்து வெயி. சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அதை இறக்கி வச்சான். அனாமிகா தண்ணியை கொண்டு வந்து கொடுத்தா. வாசல்ல இருந்த தையல் மிஷினை பார்த்து அனாமிகா ரொம்ப சந்தோஷப்பட்டான். இனிமே இன்னையில இருந்து இந்த தையல் மிஷின்ல துணி தச்சுக்கிட்டு உன் குழந்தைங்கள நல்லபடியா வள அனாமிகா. நல்லா படிக்க வையி. ஏதாவது உதவி வேணும்னா வெக்கப்படாம எனக்கு ஃபோன் பண்ணு. உங்களுக்கு பண்ணாம யாருக்குக்கா பண்ணுவேன் அப்படின்னு சொன்னதும் ஷாமலா அங்க இருந்து போயிட்டா. அன்னையில இருந்து அனாமிகா துணிகளை தச்சுக்கிட்டு தன்னோட குழந்தைங்கள பாதுகாத்துக்கிட்டு இருந்தா. ஒரு நாள் ஆபீஸ்ல ரமேஷ் வேலை செய்யாம சோகமா உட்கார்ந்திருந்தான். அத பார்த்து அவனோட கொலீக் சுரேஷ் வந்தான். டேய், டீ குடிக்க போற, நீ வரியா? என் வேலை இன்னும் முடியலடா, நீ கிளம்பு. நான் அப்புறமா தனியா போய் டீ குடிச்சுக்கிறேன். உன் வேலை ஏன் கம்ப்ளீட் ஆகல? நீ ஏன் இவ்வளவு சோகமா இருக்கன்னு அப்படின்னு சுரேஷ் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ரமேஷ் வந்து, எனக்கு தெரியும் அதானடா? ஆமாடா, கட்டின பொண்டாட்டியையும் பெத்த குழந்தைங்களையும் விட்டுட்டு எத்தனை நாளைக்குடா இப்படி மொட்டை பையனா இருப்ப? அம்மா பேச்சை எதிர்த்து பேச முடியலடா, என்ன பண்றதுன்னே புரியல. இங்க பாருடா, அம்மா உயிரை கொடுத்தா பொண்டாட்டி வாழ்க்கை கொடுக்கறா. இந்த 2 கண்ணுல ஒரு கண்ணு இல்லனாலும் இந்த உலகத்துல நீ குருடன் தான். வீட்ல அம்மா இருக்கணும், உன் வாழ்க்கையில மனைவி இருக்கணும், குழந்தைங்க இருக்கணும். அப்பதான் நம்ம வாழ்க்கையும் நம்ம குடும்பமும் சந்தோஷமா இருக்கும். இதெல்லாம் ஒழுங்கா இருந்தாதான் நம்ம பார்க்க வேண்டிய வேலைய சந்தோஷமா நிம்மதியா பார்த்து முன்னேற முடியும். டேய், இதெல்லாம் எனக்கும் தெரியும். ஆனா இது எல்லாத்தையும் கேட்க நல்லா இருக்கும். நீ சொல்ற மாதிரி சுலபம் இல்லடா இதெல்லாம் சமாளிக்கிறது. அடே, நம்ம வளரும் போது நம்ம வேலைய நம்ம செய்யலன்னா அம்மா திட்டி கோவம் வந்தா 2 அடி கூட அடிச்சு நம்மள செய்ய சொல்ல மாட்டாங்க. ஆனா பொண்டாட்டி அப்படி இல்லடா. நம்ம திட்டினாலும் அடிச்சாலும் தாங்கிக்கிட்டு கணவன் தான் உலகம்னு நம்ம கேக்குறதுக்கு முன்னாடியே நம்ம தேவைகளை பூர்த்தி பண்றாங்க. டேய், நான் என்னடா அனாமிகா இதெல்லாம் செய்யலன்னா கம்ப்ளைண்ட் பண்றேன்? நமக்கு வெளியில எவ்ளோ டென்ஷன் இருந்தாலும் வீட்டுக்குள்ளார போன உடனேயே அந்த பிஞ்சு குழந்தைங்க நம்ம கைய புடிச்சது எல்லா டென்ஷனும் போயிடும். டேய், எனக்கு என் மனைவி குழந்தைங்களோட சந்தோஷமா இருக்கணும்னு தான் தோணுது. ஆனா அம்மா. அட, மறுபடியும் அம்மாங்கிற? நான் எவ்வளவு சொன்னாலும் உனக்கு புரியாதா? உன்னை கட்டிக்கிட்டதுக்கு அனாமிகாவும் உனக்கு பிறந்த குழந்தைங்களும் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. சுரேஷ், நடந்தது என்னன்னு தெரிஞ்சு பேசு. தேவையில்லாம டென்ஷன் படுத்தாத. அவங்கள நான் ஒன்னும் கஷ்டப்படுத்தல. எங்க அம்மா போ சொன்னாங்க, அவ போயிட்டா. டேய், இன்னொரு வார்த்தை பேசாத. பொண்டாட்டியையும் பாத்துக்கணும், அம்மாவையும் பாத்துக்கணும். அதை விட்டுட்டு ஒருத்தருக்காக இன்னொருத்தரை கைவிடுறது தப்புடா. அது இல்லடா. அனாமிகா கிட்ட போய் கெஞ்சி கேட்டேன். வீட்டுக்கு வான்னு கால்ல விழாத குறையா கேட்டேன். அவ என் பேச்ச கேக்குற மாதிரி இல்ல, வீட்டுக்கு வர மாதிரி இல்ல. என்ன செய்யறது? அனாமிகா வரமாட்டேன்னால அந்த அளவுக்கு அவ மனசு காயப்பட்டிருக்கு. அவ அங்க அவளுக்கு பிடிச்ச வேலையை செஞ்சுக்கிட்டு குழந்தைங்கள படிக்க வச்சிட்டு இருக்கா.
அவ அங்க எவ்ளோ கஷ்டப்படுறான்னு ஏசில உட்கார்ந்திருக்க உனக்கு தெரியுதா? அவளுக்கு துணி தைக்கிற வேலை தெரியும், அந்த வேலையை தான் செய்யறா. அப்படின்னு சொன்னதும் சுரேஷ் அந்த இடத்த விட்டு போயிட்டான். டிவி பாத்துட்டு இருந்த சாரதா கிட்ட பிரசாத் வேகமா வந்தாரு. டிவிய ஆஃப் பண்ணாரு. சாரதா கோபமா பார்த்தாங்க. என்னடி, என்ன அவ்ளோ கோவமா முறைக்கிற? என்னையே டீங்கிறீங்களா? ஆமா சொல்லுவேன், எத்தனை தடவை வேணா சொல்லுவேன். இன்னும் 2 வார்த்தை பேசுன அடிப்பேன் அப்படின்னு சாரதாவ பயங்கரமா போட்டு அடிச்சாரு. அடிக்கும்போது முறைச்சாலும் அடியினால வந்த வலி பொறுக்க முடியாம எழுந்திருச்சு நின்னு பிரசாத பார்த்து கையெடுத்து கும்பிட்டாங்க. கையெடுத்து கும்பிடுறேன், என்ன விட்டுடுங்க. புள்ளையும் மருமகளும் ஒத்துமையா இருக்கணும்னு தான் எந்த அம்மாவும் விரும்புவா. ஆனா நீயோ மருமக உன் பேச்ச கேக்கல, தையல் மிஷின் தச்சுக்கிட்டு இருக்கான்னு குழந்தைங்களோட சேர்ந்து அவளை வெளியில அனுப்பிட்டியா? உனக்கு நாங்க எல்லாம் பயப்படணுமா? வேண்டாம், எனக்காக யாரு பயப்பட வேண்டாம். இனிமே நீங்க சொல்ற மாதிரி நான் கேக்குறேன் அப்படின்னு சாரதா சொன்னதால பிரசாத் தன்னோட ஆவேசத்தை குறைச்சாரு. இப்படியே நேரம் போய்கிட்டே இருந்தது. சாயந்தரம் ஆச்சு. பவ்யாவும் காவ்யாவும் ஸ்கூல்ல இருந்து அழுதுகிட்டே வந்தாங்க. அனாமிகா அத பார்த்து டென்ஷன் ஆயிட்டா. என்னாச்சுடா, எதுக்காக 2 பேரும் அழறீங்க? மம்மி, எங்க ஸ்கூல்ல ஒரு பொண்ணு இருக்கா. அவ ரொம்ப காஸ்ட்லியா நல்ல நல்ல துணி போட்டுட்டு ஸ்கூலுக்கு வர்றா. எப்பவுமே ஸ்கூல் ட்ரெஸ் மட்டும் போட்டுட்டு வர மாட்டா. அவங்க அப்பா பெரிய பிசினஸ் மேனா. அவங்க கிட்ட நிறைய பணம் இருக்குன்னு புடிச்ச ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஸ்கூலுக்கு வருவா. அவ நாங்க போட்டிருக்கிற ட்ரெஸ் கிண்டல் பண்ணி எங்களை ரொம்ப அழ வச்சுட்டா. எல்லார் முன்னாடியும் எங்களை ரொம்ப அவமானப்படுத்தினா. எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மம்மி. நாங்க என்ன பண்றது? எங்க அப்பா இருந்தா இந்த மாதிரி ட்ரெஸ் இல்லாம நாங்க 2 பேரும் நல்ல நல்ல ட்ரெஸ் போட்டுக்கிட்டு போவோம். ஆனா அப்பா இங்க வர மாட்டாரு, எங்கேயும் கூட்டிட்டு போக மாட்டாரு, இந்த மாதிரி துணியும் வாங்கி தர மாட்டாரு. அவ இப்படியே எங்களை கிண்டல் பண்ண போறா. நாங்க இதே மாதிரி அழுதுகிட்டே வர போறோம். வா பவ்யா, வீட்டுக்குள்ள போய் நம்ம ஹோம்வொர்க் பண்ணலாம் அப்படின்னு குழந்தைங்க உள்ள போனாங்க. இப்படியே நாட்கள் போச்சு. ஒரு நாள் அனாமிகா கண்ணீர் விட்டுக்கிட்டு இருந்தா. ஐயா சிவபெருமானே, என் பொண்ணுங்களுக்கு வெள்ளியிலயோ தங்கத்திலயோ எங்க இருந்து போய் ட்ரெஸ்ஸ கொண்டு வந்து கொடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்துவேன். என் குழந்தைங்க என்ன புரிஞ்சுக்கிற மாதிரி ஏதாவது வழி பண்ணுப்பா அப்படின்னு மனசுக்குள்ளார வேண்டிக்கிட்டா. அப்போ அனாமிகாவோட தையல் மிஷின் மாயமாகி அங்க அந்த சிவபெருமானே வந்திருந்தாரு. அத பார்த்து அனாமிகா சந்தோஷத்தோட 2 கைகளையும் எடுத்து கும்பிட்டான். அனாமிகா, இன்றிலிருந்து இந்த மிஷின் ஒரு மாய மிஷினாக மாறும். உனக்கு எந்த மாதிரி உடைகள் வேண்டுமோ அப்படிப்பட்ட உடைகள் வெளியே வரும். எப்படி தைக்க வேண்டும் என்று கூறினான் அதே போல அது தைத்து கொடுக்கும். நிஜமா சிவபெருமானே? சோதித்து பார் அனாமிகா அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் அங்க இருந்து மறைஞ்சிட்டாரு. அனாமிகா ஏதோ ஒரு கந்த துணிய போட்டு, மிஷினே என் 2 குழந்தைங்களுக்கும் வெள்ளியில தங்கத்துல Dress செஞ்சு கொடு அப்படின்னு சொன்னதும் தையல் மிஷின்ல இருந்து வெள்ளியிலயும் தங்கத்திலயும் Dressங்க வந்துச்சு. அதை எடுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ள போனா. சோகமா உட்காந்துக்கிட்டு ஹோம்வொர்க் பண்ணிக்கிட்டு இருந்த குழந்தைங்க கிட்ட வந்து அவங்க கிட்ட சொன்னா, குழந்தைங்களா இங்க பாருங்க, உங்களுக்காக நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னு அப்படின்னு சொன்னதும் குழந்தைங்க பார்த்தாங்க. வெள்ளி தங்க நிறத்துல Dress இருந்துச்சு. குழந்தைங்க சந்தோஷப்பட்டாங்க. ஆச்சரியமா, இது எப்படி கிடைச்சதம்மா? அத பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்கடா, நாளைக்கு நீங்க இத போட்டுட்டு போங்க. இந்த வெள்ளி தங்க Dress பார்த்து எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. சரிங்கம்மா, யாராவது இந்த Dress பத்தி கேட்டாக்கா நாங்க என்ன சொல்றது? நம்ம வீட்ல மாய தையல் மிஷின் இருக்குன்னு சொல்லு அப்படின்னு அன்னைக்கு போச்சு. மறுநாள் காலையில பவ்யாவும் காவ்யாவும் வெள்ளி தங்க Dress போட்டுக்கிட்டு ஸ்கூலுக்கு வந்தாங்க. அங்க எல்லாரும் அந்த பணக்கார பொண்ணை விட்டுட்டு வெள்ளி தங்க Dress போட்டுக்கிட்டு இருக்க பவ்யா காவ்யா கிட்டதான் வந்தாங்க. அன்னைக்கு மத்தியானமே சாரதாவும் ரமேஷும் அனாமிகா வீட்டுக்கு வந்து அனாமிகா கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க. குழந்தைங்க அனாமிகா எல்லாரையும் கூட்டிட்டு வீட்டுக்கு போனாங்க. அந்த இடத்துல அனாமிகா மாய தையல் மிஷினை நம்பி வெள்ளி தங்க Dress எல்லாம் தைச்சு தன்னோட வாழ்க்கைய சந்தோஷமா வாழ்ந்து வந்தா.